Hello friends, welcome to Global Public Service Channel. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். election.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் லிங்க் தாங்க. இந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் சர்வீசஸ்னு இருக்குது, அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூணாவதாக எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரல் ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா உங்களுக்கு பிடிஎஃப் காப்பி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2025. ஸோ கடைசியாக வந்து இந்த ஒரு ஓட்டர் லிஸ்ட்டு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு முதல்ல டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமர்ப்பிக்கன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா அதில் இருக்க எல்லா வாக்குச்சாவடி மையமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் வாக்குச்சாவடி மையம் எதுவோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி இதில் வந்து பார்த்தா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அல்லது பாகம் நம்பர், ஸோ நீங்கள் எங்கே ஓட்டு போடுங்களோ அதுக்கான பாகம் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த பாகம் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணும். ஸோ உங்களுக்கு வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அதுக்கான பிளேஸ் எது அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக உங்கள் ஊர் எதுவோ அது நேராக நீங்கள் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளூ கலரில். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேப்சா கோடு கேட்கும். இதில் போயிட்டு அதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான லோட் ஆகிட்டு ஓட்டர் லிஸ்ட்டு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுங்க. இதில் உங்கள் ஊரில் இருக்க எல்லா ஓட்டர் லிஸ்ட்டையுமே வந்து காமிக்கும். இதில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தா ஓட் பண்ண முடியும். அதனால் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. கடைசியாக உங்களுக்கான பட்டியல் ஓட்டர் லிஸ்ட்டை எப்போ வெளியிட்டாங்க, மொத்தமாக உங்கள் ஊரில் எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்காங்க, அதேமாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக. ஸோ பெயர் என்ன, அவங்க ஃபாதர் நேம் என்ன, வீட்டு நம்பர் என்ன, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா சர்ச் ஆப்ஷன்ஸ் கிடைப்ப கஷ்டம். தமிழில் தான் உங்கள் நேமை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் ஓட்டர் லிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுற மாரி இருக்கும் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றத. அதேமாரி வந்து பார்த்தா திரும்ப உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து ஜனவரி 2026 ஒரு புதிய ஓட்டர் லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஜனவரி மற்றும் பிப்ரவரி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வர எலெக்ஷனில் உங்களால் ஓட்டு வந்து போட முடியுங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தா உங்கள் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு உங்கள் ஓட்டர் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து கஷ்டமாக இருக்குது தெரில அப்படின்றவங்க இன்னொரு வெப்சைட் இருக்குது, voters.ec.government.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கொடுத்துட்டு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தா தமிழ் கொடுத்துட்டு ரோல் டைப் என்ன ரோல் வேணும், டிராஃப்ட் ரோலா இல்லை ஃபைனல் ரோலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரோலே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட் நம்பர், அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இது சரியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னவங்க சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு ஈஸியான ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் இது எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தா சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து சுலபமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர் எது அப்படின்னு நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே லிஸ்ட் அவுட் ஓப்பன் ஆகிடும். எந்த ஊர் அப்படின்றத ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு காமிச்சு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் இந்த மெத்தட் செஞ்சுக்கோங்க. ஸோ 2 மெத்தட் மூலமாக ஹோட்டல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் பெயர்லாம் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய சர்ச் யுவர் நேம் இன் ஹோட்டல் லிஸ்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்தோம். அதன் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹோட்டல் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நேம் இருந்தால் மட்டும்தான் ஓட் போட முடியும். இப்போ வந்து பாருங்கள், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பெயர் நீடிக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ மறக்காமல் வீடு தேடி வருவாங்க. அப்போ எனுமரேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி வந்து கொடுக்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.